ஹாய் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து கேஸ்க்கு வரும்போது சொல்லுவாங்க, அந்த கேஸில் வந்து போலீஸ் இப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இல்லைனா என் புருஷன் என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரிலாம் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இப்படியெல்லாம் நான் பண்ணவே இல்லை, நான் 10 பேர் கூட போனேன், நான் அவங்கக்கிட்ட பேசினேன், இவங்கக்கிட்ட பேசினேன், அது மாதிரி போலீஸ் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணேன், அவங்கள கடத்தினேன், அவங்கள்ட்ட வந்து பைசா பறித்தேன், இப்படி அப்படின்னு சொல்லி நான் அடித்தேன், கெட்ட வார்த்தை பேசினேன், நான் ஊரெல்லாம் சுற்றினேன், நிறைய பேர் கூட படுத்து எழுந்திரிச்சேன், இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு. அது மாதிரி இந்த போக்சோ கேஸ் இந்த மாதிரிலாம் அண்டர் ஏஜ் பொண்ணோட நான் படுத்தேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், நான் கூப்பிட்டு போனேன், கடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் வந்து அப்படி போலீஸ் போடுறாங்க இல்லை அப்படின்னா, கேஸுனாலே அப்படி தான், எல்லா கேஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வந்து அவங்க வந்து எக்ஸாஜுரேட் பண்ணி அப்படி போட்டால் தான் கேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப சீரியஸாக இதை எடுத்துக்காமல், அது கேஸ் அவ்வளோதான். நமக்கு தெரியும் லீகல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்கும். அதனால் நீங்கள் பாட்டுக்கு உங்களோட நார்மல் லைஃப்பை பார்த்துக்கணும். கேஸு அது பாட்டு நடக்கிறது நடக்கும். நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி முடிக்கணும்னா முடிக்கலாம். போய் கேஸு என்னன்னு சொல்லி, இல்லைனா ட்ரையல் நடந்து அப்படி முடியும். சரி, அதனால் எதுவுமே வந்து இந்த கேஸெல்லாம் வந்து இப்போ வந்து எல்லாரோட லைஃப்லையுமே நார்மல் ஆகிடுச்சு. நிறையா கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. போலீஸ்க்கே டார்கெட் இருக்குது. ஜட்ஜஸ்க்கு ஹைகோர்ட் ஜட்ஜஸாக இருக்கட்டும், லோவர் கோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இத்தனை கேஸ் பார்க்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாருக்குமே கேஸ் வர தான் செய்யும். நீங்கள் பண்ணல, சின்னதாக எங்கேயாவது டிராஃபிக் ஏதாவது மாட்டியிருந்தீங்கன்னா கூட பொய்யா கேஸ் ஏதாவது போடுற அப்படியெல்லாம் வந்து நார்மலாக தான் ஆயிடுச்சு இப்போ. அதனால் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காமல் நம்ம நெக்ஸ்ட் அப்படியே என்னென்னு பார்த்துக்கிட்டு அப்படியே போய்க்க வேண்டியதான். அது என்னன்னாலும் கோர்ட்டில் ட்ரையல் நடக்கும். நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் க்ராஸ் பண்ணி இது பண்ணும்போது உங்களுக்கு அக்யூட்டல் தான் ஆகும் மோஸ்ட்லி கேஸ். சரிங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி கேஸில் இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஹார்ட்டில் இதை எடுத்துகிட்டு சூசைட் பண்ணிக்கிறோம் அப்படியெல்லாம் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நார்மலாக லைஃப்பை பார்த்துக்க வேண்டியது தான். சரிங்களா?